நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஹே வாசுதேவா, ஹே தர்மண்ணா, நான் எனது முதல் சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். நான் துஷ்டனான துச்சாதனனை வதம் செய்து விட்டேன். நான் இந்த துஷ்ட துச்சாதனின் ரத்தத்தை எனது கரங்களிலே ஏந்தி இருக்கிறேன். இப்போது நான் துச்சாதனின் ரத்தத்தினால் பாஞ்சாலி திரௌபதியின் கூந்தலிலே பூசுவேன். அவள் கூந்தலின் தாகத்தை தீர்ப்பேன். அவள் மனதில் கொதிக்கின்ற பழி உணர்ச்சியான அக்னி ஜுவாலையை குளிர வைப்பேன். மன்றத்தில் பட்ட அவமானத்தை தீர்த்து கொண்டான் இன்று மாவீர பீமன். உண்பட்ட நெஞ்சுக்குள் புதைந்து கிடந்த பழிவாங்கும் எண்ணம் பலித்தது இன்று. மன்றத்தில் செய்த சபதத்தை முடித்து ரத்தம் எடுத்தான் கூந்தலில் பூச. காத்திருந்தாள் அந்த பாஞ்சாலிக்கு கூந்தலில் பூச ரத்தம் கொணர்ந்தான். பாஞ்சாலியின் வேதனை தீர மாவீர பீமனின் கோபம் ஆற கௌரவம் காத்தான் பாண்டவ வீரன். களங்கத்தை தீர்த்தான் கடமையை முடித்து. பெண்ணின் கண்ணீர் வாளினும் கூர்மை, பேதையின் வேதனை தீயினும் வலிமை. பாண்டுவின் மைந்தன் மாவீர பீமன் பாஞ்சாலி சபதத்தை முடித்தானே இன்று. பத்தினி கண்ணீரை துடைத்தானே இன்று. பாவி துச்சாதனன் ரத்தம் எடுத்து பாஞ்சாலி கூந்தலில் பூசிக்கொண்டாளே.
பாரத பெண்குல வீரத்திலகம் பாண்டவர் பத்தினி சபதம் முடித்தாள். காலத்தின் தீர்ப்பை எண்ணிச் சீரித்தாளே. கணவனின் தீரத்தை எண்ணித் தூதித்தாளே. பெண்ணின் கண்ணீர்க்கு விலை இது என்று உத்தமி பத்தினி மகிழ்ந்தாளே இன்று. பார்க்க பயங்கரம் ஆனாலும் இதற்கு பாதகன் செயலே காரணம் அன்றோ. பூவுக்குள் இருந்த எரிமலை தணிந்து பொன்மகள் அமைதியை கண்டாளே இன்று. தீயில் பிறந்த தேவி பாஞ்சாலி தீயவன் கையில் சிக்கி துடித்தாள். அன்று நினைத்ததை இன்று முடித்து ஆறுதல் கொண்டாள் பீமனின் செயலால். ஆறுதல் கொண்டாள் பீமனின் செயலால். என் மகன் துச்சாதனனுக்கு இவ்வாறு துர்மரணம் ஏற்பட்டு விட்டது. துச்சாதனா, என் கண்மூடித்தனமான பாசம் இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தி உள்ளதே. எல்லாம் முடிந்து விட்டது. மகாராஜா, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். காந்தாரி, கவர்களிடம் இப்போது மிஞ்சி இருப்பதெல்லாம் ஹஸ்தினாபுரத்தின் மண்தான். காந்தாரி, மண்தான். மகாராஜா, எல்லாமே மண்ணோடு மண்ணாகி அழிந்து விட்டது. எல்லாமே அழிந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே இறந்து விட்டார்களே மகாராஜா. இப்போது எஞ்சி இருப்பது துரியோதனன் தான். ஆனால் அவனும் மரணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். காந்தாரி, இல்லை மகாராஜா, இல்லை. நாம் உண்மையை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். காந்தாரி, எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நாமும் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் தான் நம்முடைய கடமையை மறந்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தை செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை விநாசத்தின் பாதையில் போகாமல் தடுத்திருக்க வேண்டும் மகாராஜா. நாம் தடுத்திருக்க வேண்டும். ஆம் காந்தாரி, ஆம். கிருபாச்சாரியரே, கிருபாச்சாரியரே, இதுவே வேறு யாராவதாக இருந்திருந்தால் அவர்கள் தலையை நான் சீவி இருப்பேன். தங்கள் மீது மரியாதை இருப்பதால் என் கைகளை கட்டி போட்டு விட்டேன். தாங்கள் என்னை கோழையாக்க பார்க்கிறீர்களா? என்னை துரியோதனனை பார்த்தா இப்படி சொல்கிறீர்கள்? யுத்த பூமியை விட்டே ஓடவா சொல்கிறீர்கள்? ஒரு கோழையைப் போல் என் முகத்தை மூடிக்கொண்டு ஓரத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டுமா? கிருபாச்சாரியரே, எனக்கே தெரியும் இந்த யுத்தத்தில் நான் தோற்று விடுவேன். இருந்தும் நான் தைரியத்தை இழக்கவில்லை. கிருபாச்சாரியரே, தைரியத்தை நான் இழக்கவில்லை. யுவராஜா,
உங்கள் கோபத்தை மேலும் தூண்டுவதற்காக யுத்தத்தை விட்டுவிடும்படி நான் இப்போது உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் என் கோபத்தை மட்டும் தூண்டவில்லை, என் தன்மானத்தையே களங்கப்படுத்தி ஆத்மாவையே உடைத்து விட்டீர்கள். அவர்கள் என் 99 சகோதரர்களையும் அழித்து விட்டார்கள். என் பிள்ளை எல்லோரும் போய்விட்டார்கள். என் அருமை நண்பன் கர்ணனையும் கொன்று விட்டார்கள். இன்று நீங்களே பார்த்தீர்களே, என் தம்பி என் கடைசி சகோதரனையும் எவ்வளவு கொடூரமாக கொன்றார்கள். எவ்வளவு துடிதுடித்து செத்தான் அவன். அவன் கைகளை வெட்டி எறிந்தார்களே. அந்த அப்பாவி ஒரு வேடனின் கையில் சிக்கிக் கொண்ட பறவையைப் போல் சாகடிக்கப்பட்டார். இருந்தும் அந்த பீமன் சாந்தம் அடையவில்லை. 2 கைகளாலும் அவன் துச்சாசனின் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடித்தானே, அவன் ரத்தத்தை. அப்பேற்பட்ட பீமனையும் பாண்டவர்களையும் கொன்று விடாமல் ஓடச் சொல்கிறீர்களா என்னை? முடியாது கிருபாச்சாரியரே, ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆனால் யுவராஜா, நாம் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. நம் சேனைகள் எல்லாம் அழிந்து விட்டது. நாம் 4 தான் மிஞ்சி இருக்கிறோம். எதுவரை யுத்தம் செய்ய முடியும்? இனி போரிடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. யுத்தம் நாளை வரை ஏன்? இன்றே நடக்கட்டும். இன்று இரவே. இன்று இரவா? இன்று இரவு அந்த 5 பாண்டவரும் தன் கூடாரத்தில் நாளைய வெற்றியை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். நான் தனியாகவே கதையுடன் சென்று அவர்களை அழிக்கிறேன். 5 பாண்டவர்களை இல்லாவிட்டாலும் சரி, ஒரே ஒருவரையாவது என் கையால் கொன்று விட்டு வருகிறேன். ஆனால் அது தர்மமாகாது. சத்திரியர்களின் யுத்த முறைக்கு விரோதமானது. தாங்கள் என்னை யுத்த பூமியை விட்டு ஓடச் சொன்னீர்களே, அது நீதி தர்மப்படி உள்ளதா என்ன? உண்மையான வீரன் தன் உயிரை தானே போக்கிக் கொள்வானே தவிர ஓடிப்போக விரும்ப மாட்டான். நான் உங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக யுத்த பூமியை விட்டு ஓடச் சொல்லவில்லை யுவராஜா. பிறகு எதற்காக ஓடச் சொன்னீர்கள்? எதற்கு என்றால், யுத்தம் ஆரம்பமாகும் போது உள்ள விதிமுறைகள் போல் யுத்தம் முடியும் போது கூட சில விதிமுறைகள் உள்ளன யுவராஜா. எதுவரை தோல்வியுற்ற அரசன் உயிரை விடவில்லையோ, எதுவரை வெற்றி பெற்ற அரசனின் காலில் சரணடையவில்லையோ, அல்லது அவர் மரணம் அடையவில்லையோ, அதுவரை வெற்றி என்பது பூரணம் அடைந்ததாக ஆகாது. அதுவரை யுத்தம் முடிந்துவிட்டதாக கருத முடியாது. ஏனெனில் திரும்பவும் அந்த அரசன் போர்க்களம் வந்து சண்டையிட முடியும். திரும்பி வந்து யுத்தம் செய்ய நாம் சாகாமல் உயிருடன் இருக்க வேண்டும். குரு கிருபாச்சாரியார் சரியாக சொன்னார். நாம் உயிரை விடவும் கூடாது, சத்ருவின் காலில் சரணடையவும் கூடாது, தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் கூடாது. அதோடு உங்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது. நீங்கள் உயிருடன் இருந்தால் யுவராஜா, பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் அதை பறைசாற்றிக் கொள்ள முடியாது. ஆதலால் தாங்களே அவர்கள் இருக்கும் இடம் தேடி போய் மரணத்தை எதிர்கொண்டு அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரப் போகிறீர்களா இளவரசே? அது கூடவே கூடாது. இதை யோசித்து நான் உங்களுக்கு அந்த யோசனையை கூறினேன். நாளை யுத்த பூமிக்கு சென்று நம் மரணத்தை வரவேற்பதற்கு பதிலாக இரவின் இருட்டில்
தாங்கள் எங்காவது காட்டிற்குள் சென்று பாண்டவர் கண்ணில் படாமல் ஒளிந்து கொள்ளுங்கள் யுவராஜா. நாங்கள் அதற்குள் இங்கிருந்து பாண்டவர்களை எதிர்த்து யுத்தம் செய்கிறோம். எதிரிகளும் உங்களை கோடை என்று சொல்ல மாட்டார்கள் இளவரசே. பிறகு என்றாவது ஒரு நாள் திரும்பி வந்து இந்த யுத்தத்திலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயித்து காட்டிவிடலாம். நண்பா அஸ்வத்தாமா, நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்ட பிறகும் நான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற விரும்பவில்லை. இந்த யுத்தத்திற்கு பிறகு உயிர் வாழவும் விரும்பவில்லை. ஆனால் சாவதற்கு முன்பு அந்த 5 பாண்டவர்களையும் அழித்து விட வேண்டும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, இந்த பாரதத்திலேயே நான் ஒருவன் தான் பேரரசனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்போது அந்த கடவுளே என் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னாலும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதற்கு பதில் அந்த 5 பாண்டவர்களையும் அழிக்கும் சக்தியைத்தான் கேட்பேன். நான் அந்த பாண்டவர் 5 அழிக்க எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதற்காக நான் எந்த களங்கத்தையும் அவதூறையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அஸ்வத்தாமா. நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன். யுவராஜா, நாம் நினைப்பதெல்லாம் நடக்கவே நடக்காது. எதற்கும் ஒரு முறை நன்றாக யோசியுங்கள். மிக அழகாக சொல்கிறீர்கள் கிருபாச்சாரியரே. உங்களுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன். நீங்கள் எவ்வளவோ அறிவுரை கூறியுள்ளீர்கள். நான் உங்களுடைய இந்த வேண்டுகோளையாவது நிறைவேற்றி வைக்கின்றேன். நான் போக ஆணையிடுங்கள் கிருபாச்சாரியரே. எங்கு செல்வீர்கள்? குருட்சேத்திரத்திற்கு அருகில் ஒரு ஏரி உள்ளது, அங்கு. ஆனால் யுவராஜா, சமுத்திரத்தில் எப்படி ஒளிந்து கொள்வீர்கள்? நான் ஜலத்தில் இருக்கும் கல்வியை கற்றிருக்கிறேன். நீரின் அடியில் மூழ்கி அதை உறையச் செய்து விடுவேன். ஒருவேளை பாண்டவர்கள் என்னை தேடி தேடி அங்கு வந்தால் கூட அவர்களுக்கு நீரின் அடியில் மனிதர்கள் இருக்க முடியும் என்று தோன்றாது. வணங்காமுடியாய் வாழ்ந்தவன் இன்று வாழ்ந்திட அஞ்சி ஓடுவதேனோ பேரழிவை வரவேற்றனையே நீ பேராசையாலே வீழ்ந்தனையே.
தெரியும் உன்வினை உன்னை சுடுகின்றது. துரியோதனன் இவன் மிக கொடியவன், நஞ்சே உருவானவன், சுயநலக்காரன், பெரியோரை மதியாதவன். கால்கள் நோக நடக்கின்றானே, தனிமை கொண்டு நடக்கின்றானே, தனிமை கொண்டு துடிக்கின்றானே. கொடிய சோகம் குமுறும் நேரம், செய்த பாவம் உன்னை கொல்லும். தீங்கு செய்தாய், திமிரில் செய்தாய், வாங்கிக் கொண்டாய், என்ன கண்டாய். துரியோதனன் இவன் மிக கொடியவன், நஞ்சே உருவானவன், சுயநலக்காரன், பெரியோரை மதியாதவன். கால்கள் நோக நடக்கின்றானே, தனிமை கொண்டு துடிக்கின்றானே. அநியாயம் செய்தாய், அகந்தையில் செய்தாய், அதனால் தானே அழுகின்றாய் இன்று. துரோணரை இழந்தாய், சல்லியன் மறைந்தார், நீ பார்க்கும் போதே இவை யாவும் நிகழ. படாது செய்பவன் துரியோதனன் இவன் மிக கொடியவன், நஞ்சே உருவானவன், சுயநலக்காரன், பெரியோரை மதியாதவன். கால்கள் நோக நடக்கின்றானே, தனிமை கொண்டு துடிக்கின்றானே. துரியோதனன் இவன் மிக கொடியவன், நஞ்சே உருவானவன், சுயநலக்காரன், பெரியோரை மதியாதவன். கால்கள் நோக நடக்கின்றானே, தனிமை கொண்டு துடிக்கின்றானே.
எனக்காக சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ராஜாக்களும் இந்த யுத்தத்தில் தன் உயிரை தியாகம் செய்தனர். ஆனால் துரியோதனன் யுத்த பூமியை விட்டு ஓடி எல்லோருக்கும் அவமானத்தை தேடி தந்து விட்டான். அவன் எக்காரணம் கொண்டும் யுத்த பூமியை விட்டு ஓடி இருக்கவே கூடாது. அவன் யுத்தத்தில் இறந்திருந்தால் கூட நான் மிகவும் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் யுத்த களத்தை விட்டு ஓடி எனக்கு மாறாத தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டானே. ஒரு வீரனின் தாய் என்பதற்கு பதிலாக ஒரு கோழையின் தாய் என்று அழைப்பார்களே. இந்த யுத்தத்தில் என் பிள்ளைகள் அனைவருமே இறந்த போது கூட நான் இரவு பகலாக வேண்டிக் கொண்டேன். குறைந்தபட்சம் ஒரே ஒரு பிள்ளையாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று. அப்போது எனக்கு எப்படி தெரியும் அந்த ஒரு பிள்ளை கொலையாக இருப்பான் என்று? பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்று கனவு காண்பவன் ஒரு குருடன். குருடனா? இப்போது யாரை பற்றி சொல்கிறாய்? அஸ்தினாபுரத்து அரசனை பற்றி கூறுகிறேன். பாண்டவர்களின் எதிரி ஒன்று அஸ்தினாபுரத்து அரசன், மற்றொன்று அவர் மகன் துரியோதனன். அவர்கள் தற்பெருமையிலே குருடாகி விட்டார்கள். ஆனால் காலம் அவர்கள் கண்ட கனவை இன்று தூள் தூளாக்கி விட்டது. இப்போது புரிந்திருக்கும், குருடர்கள் ஒருபோதும் கனவு காணக்கூடாதென்று. அவர்கள் கனவு கண்டதின் பலன் இப்போது அவர்கள் கண்கள் கண்ணீர் விடும்படி ஆகிவிட்டது. பீமசேனா, நம் பெரியப்பா மகாராஜா திருதராஷ்டிரரை மரியாதையாக பேச வேண்டும். அண்ணா, நான் தவறாக சொல்லவில்லை. அஸ்தினாபுரத்து அரசர் குருடர் தானே. அவருக்கு பார்வை இல்லாமையினால் தான் இத்தனை பெரிய யுத்தம், இந்த பயங்கரமான இழப்புக்கு காரணம். நீ இவ்வாறு அவரை மரியாதை இல்லாமல் பேசுவது தவறு பீமா. அவர் வயதில் பெரியவர். அப்படி இருந்தும் இப்படி கோஷமிட்டு கேலியாக பேசுவது உனக்கு அழகல்ல பீமசேனா. அவருக்கு தாங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள். அந்த குருட்டு அரசரோ நம் குலத்திற்கே களங்கமாக இருக்கிறார். பீமசேனா, அவர் நம்முடைய தந்தைக்கு சமமானவர். அண்ணா, அவரை போய் தந்தை என்கிறீர்களே. பீமசேனா, இவ்வாறு அவரை புறக்கணிக்காதே. நீங்கள் அவரை விரும்புங்கள், அவரை மதித்து நடங்கள். நம் குலத்தையே அழிக்க நினைத்த அவரை நான் ஒருபோதும் மதிக்க மாட்டேன். ஒருவரை மதிக்க வேண்டும் என்றால் அதற்கு யோகிதை இருக்க வேண்டும். தர்மண்ணா, நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் பெரியப்பா செய்த துரோகத்தை. பீமசேனா, உன் மனதில் பெரியப்பா மீது இவ்வளவு வஞ்சமா? வஞ்சமா? ஏன் இருக்கக்கூடாது அண்ணா? தந்தை ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய பெரியப்பா துரியோதனன் பேச்சை கேட்டு சுயபுத்தி இல்லாமல் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தார். அத்துடன் விட்டாரா? ஹஸ்தினாபுரத்தை இரு துண்டுகளாக்கி நமக்கு சேர வேண்டிய பங்கை தராமல் நம்மை காட்டுக்கு அனுப்பி வைத்தாரே. இந்த மூத்த பெரியவர் தானே குல பெருமையெல்லாம் மறந்து நமக்கு அநியாயம் செய்தார். சொல்லுங்கள் அண்ணா, இப்படிப்பட்டவரா குலத்தின் முத்தவர்? இப்படிப்பட்டவரா நம் தந்தை? நாம் அவரை என்றும் தந்தையாக பாவித்தோம். ஆனால் அவர் என்றாவது நம்மை மகனாக நடத்தினாரா? அவர் நம்மிடம் அன்பு செலுத்தினாரா? சொல்லுங்கள் அண்ணா. பீமசேனா, உன் கோபம் நியாயமானதுதான். இருந்தாலும் உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அண்ணா, தாங்கள் சொல்வது போல் கோபத்தை அடக்கத்தான் வேண்டும். அதனால் தான் சூதாட்ட சபையில் என் கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டேன். இல்லாவிடில் இன்று யுத்த களத்தில் என்ன நடந்ததோ அது அன்று அஸ்தினாபுர ராஜசபையில் நடந்திருக்கும். ஆனால் தர்மண்ணா, தங்களுக்காகத்தான் நான் அன்று கை கட்டி உட்கார்ந்திருந்தேன். தங்களுக்காகத்தான்.
கேள் பீமசேனா, இந்த யுத்தம் யாருடைய அவமானத்திற்கும் பழிவாங்க நடத்திய யுத்தம் அல்ல. கௌரவர்கள் நம்மிடையே சூழ்ச்சி செய்தார்கள். அவர்கள் நமக்கு தீங்கிழைத்தார்கள், பாண்டவர்களுக்கு தீங்கிழைத்தார்கள். ஆனால் இந்த பாரதம் முழுவதற்கும் தீங்கிழைக்கவில்லையே. இருந்தும் பாரதம் முழுவதும் உள்ள அரசர்கள் யாவரும் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை பழிவாங்கவோ அல்லது துரியோதனனை பழிவாங்கவோ யுத்தம் செய்யவில்லையே. இல்லை பீமசேனா, இல்லை. இந்த யுத்தம் ஒருவருடைய அவமானத்திற்காக பழிவாங்க நடத்திய யுத்தம் அல்ல. இந்த மகா யுத்தம் அதர்மம், அநியாயம், அக்கிரமம் எல்லாவற்றையும் ஒழிக்க செய்யப்பட்டது. நியாயம், தர்மம் இவற்றை நிலைநாட்ட செய்யப்பட்டது. நல்லாட்சியை எப்போதும் ஸ்தாபிப்பதற்காக செய்யப்பட்டது. நியாயம், சத்தியம், தர்மம் இவற்றை நிலைநாட்ட நாம் வெறும் கருவிகள்தான் பீமசேனா. ஆதலால் பீமசேனா, அர்ஜுனா, எல்லோருக்கும் சொல்கிறேன், நீயும் கேள். இந்த மகா யுத்தமானது நடந்த அவமானத்திற்கு பழிவாங்க நடத்தப்பட்டதல்ல. உறவினர் சண்டையும் அல்ல. நாம் நம் சொந்தக்காரர்களை கொன்றிருக்கலாம், ஆனால் சொந்தத்தையே அல்ல. அவர்களை மதிக்க தவறவும் கூடாது. அவரும் தேவ விரதர் பிதாமகர் பீஷ்மருடன் போரிட்டோம். ஆனாலும் அவர் நம் பிதாமகர் தானே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகாராஜா திருதராஷ்டிரர் நம் தந்தையாக நடந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதற்காக நாம் அவர் பிள்ளை இல்லை என்று ஆகிவிடுமா? மகாராஜா திருதராஷ்டிரர் அதர்மம் செய்திருக்கலாம். ஆனால் நாம் எப்படி அவ்வாறு செய்ய முடியும்? இருப்பினும் நமக்கும் துரியோதனன், துச்சாசனன் போன்ற அண்ணன் தம்பிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது பீமசேனா? உனக்கே எல்லாம் தெரியும். துவாரகாதீசர் ஸ்ரீ கிருஷ்ணரும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த யுத்தம் தர்மத்தை நிலைநாட்டவே நடக்கிறது. நாம் நம் பழிவாங்கும் எண்ணத்தில் குருடாகி தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி நடக்கலாமா? பிறகு இந்த தர்ம யுத்தத்தின் நோக்கமே அழிந்துவிடும் பீமசேனா, நோக்கமே அழிந்துவிடும். இல்லை திரௌபதி, நீ இப்படி சொல்வது மிகவும் தவறு. தர்மராஜரை பொறுத்தவரையில் உன்னுடைய மான அவமானம் மட்டும் முக்கியமல்ல. அவர் சொல்வது இதுதான், நடக்கும் இந்த மகா யுத்தம் தனிப்பட்ட ஒருவரின் மான அவமானத்திற்காக மட்டுமல்ல என்றார். அவர் சொல்வதிலும் ஒரு உண்மை மறைந்திருக்கிறது. அதை தவறாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. கேசவா, நீ என் அண்ணன், நண்பனும் கூட. இருந்தும் பாண்டவர் பக்கம் பேசுகிறாயே. இல்லை திரௌபதி, பாண்டவர் பக்கமும் நான் பேசவில்லை. உனக்கு நான் விரோதியும் இல்லை. நான் தர்மத்தின் பக்கமே இருப்பவன். நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, பெரியண்ணா தர்மத்தையே கடைப்பிடிப்பார் என்று. அதனால்தான் அவரை தர்மராஜா என்கிறார்கள். அதனால் அவர் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். இதில் உனக்கு சந்தேகமே இருந்திருக்க கூடாது. ஏனென்றால் நீ சாதாரண பெண்ணல்ல பாஞ்சாலி, சிறந்தவள். உன்னுடைய பிறப்பு யாகத்திலிருந்து வந்தது. இப்போதாவது உண்மையை புரிந்து கொள். இந்த யுத்தம் பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காக நடத்தப்பட்டதல்ல, அல்லது உன் அவமானத்திற்கு பழிவாங்கவும் அல்ல. இந்த யுத்தம் என் அவமானத்திற்கு பழிவாங்க நடத்தப்பட்டதல்ல என்றால், பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற நடத்தப்படவில்லை என்றால், பிறகு இந்த யுத்தத்தின் அவசியம்தான் என்ன? இந்த யுத்தத்திற்கு காரணம் எந்த ஒரு அரசனும் சரி, பலவானும் சரி,
அவனது அதிகாரத்தை இன்னொரு அரசன் மீதோ சாதாரண மனிதன் மீதோ துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கத்தான். தர்மமும் இதையேதான் சொல்கிறது. இந்த பூமி ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இதன் மீது அனைத்து உயிர்களுக்கும் சமமான உரிமை உண்டு. அதை யாரும் மதிக்காமல், மற்றவருக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஆண்டவனையே அவமதிப்பது போலத்தான். அவரால் ஏற்படுத்தப்பட்ட பூமியில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது அதர்மம். இந்த யுத்தம் நடக்கவில்லை என்றால் பாஞ்சாலி, இந்த பூமியில் அதர்ம அரசனின் ஆட்சியின் கீழ் எங்கு பார்த்தாலும் அதர்மம் மட்டுமே பரவியிருக்கும். ஆம் திரௌபதி, நான் சொல்வது இதுதான். இந்த மகா யுத்தத்தை நடத்துபவன் நான் தான். பாண்டவர்கள் இதில் வெறும் கருவிகள் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் கௌரவர்களின் வடிவில் இருக்கும் அதர்மத்தை ஒழிக்கத்தான் பாண்டவருக்கு அவசியம் ஏற்பட்டது. நான் அவர்களை வைத்து இந்த விளையாட்டை விளையாடினேன். அப்படியானால் என்னையும் உன் விளையாட்டு பொம்மையாக்கி விட்டாயா? என் அவமானத்தை பார்த்து ரசித்தாயா? ஆம் திரௌபதி, இதில் நான் உன்னையும் பயன்படுத்திக் கொண்டேன். உன்னுடைய கதையின் மூலம் உலகத்திற்கு ஒரு விஷயத்தை எடுத்துக் காட்ட விரும்பினேன். மனைவி என்பவள் கணவனால் காக்கப்பட வேண்டியவள், போற்றப்பட வேண்டியவள், குலத்தின் மரியாதையை அவள் காக்க வேண்டியவள். அவளை அவமானப்படுத்துவது மகா பாவமாகிறது. அவளை அவமானப்படுத்துபவர்களை அழிப்பது ஒன்றுதான் தர்மமாகிறது. ஆம், நான் உன்னை வைத்து அதைத்தான் போதித்தேன். நினைவிருக்கட்டும் திரௌபதி, தொடர்ந்து வரும் எண்ணற்ற யுகங்களில் மனித குலத்திற்கு பாண்டவர் செய்த தவறும் சூதாட்டத்தின் கேடும் அதனால் உனக்கு நேர்ந்த அவமானமும் பாடமாக அமையும். அதனால் அவர்கள் தர்மத்தின் பாதையை விட்டு செல்ல மாட்டார்கள். கேசவா, நீ உண்மையில் என் கண்ணை திறந்து விட்டாய். என்னை மன்னித்து விடு கேசவா, என்னை மன்னித்து விடு. நடந்த அவமானத்திற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் சிறிது நேரத்தில் தவறாக நினைத்து விட்டேன். நீதான் கடவுள். நீ மட்டும் என் மானத்தை காத்திராவிட்டால் அப்போது அந்த இடத்தில் நான் பட்ட அவமானத்திற்கு தண்டனை கொடுத்திருந்தால் யாருக்குமே புரிந்திருக்காது. அதனால்தான் நீ அப்படி செய்யவில்லை. அதனால்தான் அப்படி செய்யவில்லை. நீ அதை விரும்பவில்லை. ஒரு பெண்ணின் அவமானத்திற்காக இவ்வளவு வீரர்களின் ரத்தத்தை குடிக்க விரும்ப மாட்டாய். ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாய். மேலும் மேலும் நீயேதான் சொன்னாயே, இப்போது நீ மனுஷிய அவதாரத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்துள்ளதாக. தர்மத்தை ஸ்தாபிக்கவே வந்துள்ளாய். நீ சிறந்தவன் கேசவா, நீ சிறந்தவன். பெரியண்ணா, குடும்ப கௌரவத்தை காற்றில் பறக்கவிட்டு துரியோதனன் யுத்த பூமியை விட்டு ஓடிவிட்டான்.
நாம் நேற்று இரவு வெற்றியை பற்றி கனவு கண்டோம். அந்த இரவின் இருட்டில் துரியோதனன் ஓடிவிட்டான். பீமசேனா, வா, நாம் கேசவனிடம் செல்வோம். ஆம் பெரியண்ணா, போவோம். மதுசூதனா, துரியோதனன் யுத்த பூமியை விட்டு ஓடி வீரர்களுக்கே அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான். இவனுக்காக எல்லோரும் தன் உயிரையே விட்டார்கள். துரியோதனனின் இந்த செயலால் அந்த அனைத்து வீரர்களின் ஆத்மாவும் சாந்தி அடையாது. தர்மண்ணா, உண்மையை விட்டுவிட்டு எத்தனை நாள்தான் ஓடி ஒளிய முடியும்? இப்போது துரியோதனனுடன் அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியர், கிருதவர்மா யாரும் யுத்த பூமியில் இல்லை. அதனால் நாம் கௌரவரிடத்திற்கு சென்று என்னவென்று பார்த்து வருவோம். நீ சொல்வதும் சரி கேசவா. யூயிட்சு. வணக்கம் மகாராஜா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கௌரவர்கள் கூடாரத்திற்கு செல்ல விரும்புகிறோம். நீயும் எங்களுடன் வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வா கேசவா. வாருங்கள் அண்ணா. யூயிட்சு. சொல்லுங்கள் மகாராஜா. இவர்கள் அனைவரும் நம் குலத்தவர்களா? ஆம் மகாராஜா. துரியோதனன் இவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு போய்விட்டான். நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். யூயிட்சு, சொல்லுங்கள் மன்னா. அவர்களை சகல மரியாதையுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல். அந்த பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன்.